ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 4/10/2024 நிர்மல் NR 400க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் எதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு சீபோர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணால் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம், கட்டாயம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் எப்போதும் போல் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டை தான் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே வெள்ளிக்கிழமை ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை 447, அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 315, அதுக்கு முந்தின ட்ரா 020, அதுக்கு முந்தின ட்ரா 295 சொல்லிட்டு இப்படி எல்லாமே வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா 65D, அதில் அல்லது நம்மளுக்கு 4D 5D ப்ளஸ் அண்ட் மைனஸ் 11 இப்படி நம்ம கூட்டும் போதும் கழிக்கும் போதும் நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர் கிடைக்கிது நண்பா. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் இந்த 915லேருந்து கொண்டு வந்திருக்கேன் நண்பா. ஸோ இதில் நம்மளுக்கு மைனஸ் கிடச்சிருக்கு. ஸோ மைனஸ்னால் நம்ம இதில் 65D எடுக்கணும். ஸோ 65D பொறுத்த வரைக்கும் இதில் நம்மளுக்கு 6 0 இருக்குது. இதோட நம்ம -11, இது எல்லாமே ஸ்ட்ரைட் மைனஸ் தான். அதனால் கடை வாங்கி கழிக்க வேண்டாம். 6ல் 1 போயிடுச்சுன்னா 5, இங்கே 0ல் 1 போயிட்டால் 1, அப்போ 5 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 915க்கு அப்புறம் கிடச்சிருக்கு சீபோர்ட் அல்லது ஆல். நம்மளுக்கு 5 அல்லது 1 கிடச்சிருக்கு. இப்போ இந்த 915க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 257. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு பி போர்டு நண்பா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டாக பார்த்துருக்கோம், நம்மளுக்கு ஆல் போர்டில் பி போர்டு கிடச்சிருக்கு நண்பா. இப்போ நம்ம 257க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 257 இதோட ஃபுல் ப்ரைஸ் 134. இதில் நம்ம எடுக்க போகிறது 34. ஏன்னா இந்த ட்ரா நம்மளுக்கு ப்ளஸ் கிடச்சிருக்கு. இதோட +11. இப்போ இதை கூட்டிடலாம். 3ஓட 1 கூட்டினோம்னா 4, 4ஓட 1 கூட்டினோம்னா 5, 4 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 257க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல். நம்மளுக்கு 4 அல்லது 5 கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 257க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 295 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு சி. இப்போ நம்மளுக்கு ரெண்டாவது ப்ளஸ் வேல்யூ படி நம்மளுக்கு சீபோர்டில் 2 கிடச்சிருக்கு நண்பா. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ஒரு நல்ல வின்னிங். இப்போ நம்ம 295க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் 211. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு மைனஸ் கிடச்சிருக்கனால 21 எடுக்கணும். இதோட -11. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 2ல் 1 போயிடுச்சுன்னா 1, இங்கே 1ல் 1 போயிடுச்சுன்னா 0, அப்போ 1 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 295க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல். நம்மளுக்கு 1 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 295க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 020. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ அண்ட் சி. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட் நண்பா. ஏன்னா நம்மளுக்கு ஏசி போர்டு பெய்ஸாகவே கிடச்சிருக்கு. இந்த மாதிரி கிடச்சிச்சின்னா நம்மளுக்கு பெரிய அதிர்ஷ்டம் தான். ஸோ அந்த விதத்தில் இந்த இடத்துல நம்மளுக்கு ஏசி போர்டு கிடச்சிருக்கு. இப்போ 020 பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 834. இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ளஸ் வேல்யூ இருக்குது. அதனால் இதில் நம்ம 34 எடுக்க போகிறோம். இதோட +11. இப்போ இதை கூட்டிடலாம். 3ஓட 1 கூட்டினோம்னா 4, இங்கே 4ஓட 1 கூட்டினோம்னா 5, அப்போ 4 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 020க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்ட் அல்லது ஆல் 4 அல்லது 5 இருக்கு நண்பா. இப்போ இந்த 020க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 315 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல சி மட்டும். இப்போ 4 ட்ரா பார்த்துருக்கோம். 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு டச்சஸ் இருக்குது. அதோட இப்போ நம்மளுக்கு தொடர்ந்து சீபோர்டு கிடச்சிக்கிட்டு இருக்கு நண்பா. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்மளுக்கு சீபோர்டு கிடச்சா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். அந்த விதத்தில் இந்த ஃபார்மேட் படி நம்மளுக்கு சீபோர்டு கிடச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம 315க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான சீபோர்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நண்பா அந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுற நிறைய நண்பர்கள் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்க வேண்டாம். ஏன்னா இது எல்லாமே வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட். ஏன்னா நம்ம பார்க்குறது எல்லாமே
கிழமை வச்சு தான் பார்த்துக்கிருக்கோம். ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி வருது. இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமை பார்க்குறோம். இன்றைக்கி நிர்மலுங்கிற பேரில் வருது. நாளைக்கு சனிக்கிழமைக்கு பார்ப்போம். ஸோ சனிக்கிழமைக்கு வந்து கருணியாங்கிற பேரில் வரும். ஸோ ஒரு கிழமைக்கு ஒரு பேரில் வரதுனால அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளால் ஓரளவுக்கு கெஸ்ஸிங் எட்ட முடியும். ஸோ அதனால தான் நம்ம வாரம் டு வாரம் பார்த்துக்கிருக்கோம். யாரும் நேற்றையோட ரிசல்ட்டோட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ நம்ம 315க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 898. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு மைனஸ் கிடச்சிருக்கு. ஸோ மைனஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 65 தான், -11. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 8ல் 1 போயிடுச்சுன்னா 7, 9ல் 1 போயிடுச்சுன்னா 8, 7 அல்லது 8. நம்மளுக்கு இந்த 315க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 7 அல்லது 8 கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த 315க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 447 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். ஸோ இது நம்மளுக்கு போன ட்ரா கிடச்ச மெத்தட் நண்பா. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட்டு 3 ட்ராவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்து சி போர்டு கிடச்சிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த ட்ராவிலையும் நம்ம சி போர்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நண்பா. ஸோ இந்த ட்ராவும் நம்மளுக்கு சி போர்டு கிடைக்க தான் அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு நண்பா. ஏன்னா இந்த 447 தான் நான் ஏற்கனவே சொன்னது போல் போன வாரம் ரிசல்ட். ஸோ இந்த வாரத்துக்கு இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 948. இந்த ட்ரா நம்மளுக்கு ப்ளஸ் வேல்யூ கிடச்சிருக்கு. அதனால் நம்ம 48 எடுக்கணும். இந்த 48ஓட +11. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 1 கூட்டினோம்னா 5, 8ஓட 1 கூட்டினோம்னா 9. 5 அல்லது 9 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு நண்பா. இதை நம்ம எப்போதும் போல் கீழே எழுதிடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு 5 அல்லது 9. 5 அல்லது 9 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு அல்லது ஆல் போர்டு நம்பராக கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான், எல்லாருமே வின் பண்ணணும். அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் நம்ம மெம்பர்ஸுக்கு டெய்லி ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 59 கிடச்சிருக்கு. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு கேம் டபுளாக இருக்க சான்சஸ் இருக்குது நண்பா. ஏன்னா பெரிய நம்பராக இருக்குது. அதனால் 99 அல்லது 55 வரணும். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலைன்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். டெய்லி ஒரே ஒரு சி போர்டு நம்பர் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர் நண்பா. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக நம்மளுக்கு போர்டுகள் இருக்குது. ஸோ இந்த ட்ராவிலையும் நம்மளுக்கு போர்டு கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 4/10/2024 நிர்மல் NR 400க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வின்னிங் தருதுண்டு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.